The World Unfiltered. அமெரிக்காவுடனான அமைதி பேச்சுவார்த்தையிலிருந்து ஈரான் தற்காலிகமாக விலகி இருக்கக்கூடிய இந்த சூழலில் இரண்டு நாடுகளும் உக்கிரமான தாக்குதல்களை தொடங்கியிருக்கின்றன. பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய 5வது கடற்படை தலைமையகம், அதேபோல் குவைத்தில் இருக்கக்கூடிய அலி அல் சலீம், அதேபோல் ஆரிஃப் ஜான், இந்த 2 அமெரிக்க இராணுவ தளங்களை குறிவச்சு ஈரான் தாக்குதலை நடத்தியிருக்கு. துபாய் அருகே இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய் கப்பலையும் ஈரான் அனுப்பிய ஏவுகணைகள் சேதப்படுத்தியிருக்கின்றன. இந்த தாக்குதலில் அமெரிக்க இராணுவ தளங்களுக்கு பாதிப்பு இல்லை அப்படின்னாலும் பஹ்ரைன், குவைத் நாடுகளில் பொது பயன்பாட்டு உட்கட்டமைப்புகள் கடுமையாக சேதமடைஞ்சிருக்கின்றன. ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் பயணிகள் முனையம் கடுமையான சேதத்தை சந்திச்சிருக்கு. இதன் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய விமான போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு விமானங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டன. அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு காயம் ஏற்பட்டுள்ளதாக குவைத் இராணுவம் சொல்லியிருக்கு. பஹ்ரைன் வான் பாதுகாப்பு படையினர் ஈரானுடைய இந்த மிசைல்ஸை சுட்டு வீழ்த்தியதா சொல்லப்படுது. ஆனாலும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லணும் அப்படின்னு எச்சரிக்கை சைரன்கள்லாம் ஒலிக்கப்பட்டுச்சு. அங்கே ஏவுகணை பாகங்கள் விழுந்ததை தவிர அமெரிக்க தளங்களுக்கு நேரடியான சேதம் எதுவும் பதிவாகலை. ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை இருக்கு இல்லையா, இது தாங்கள் திட்டமிட்டபடி பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்க கடற்படை தளத்தையும் குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க ஏவுகணை மற்றும் ஹெலிகாப்டர் தளங்களையும் தாக்கி அழித்ததா ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. டிட் ஃபார் டேட் அப்படிங்கிற வழக்கமான அணுகுமுறையை கைவிட்டு விட்டதாகவும் இனிவரும் காலங்களில் அமெரிக்காவுடைய ஒவ்வொரு தாக்குதலுக்கும் குறைந்தது 1.5 மடங்கு வீரியத்தோட பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னும் ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கு. இந்த தாக்குதலை நியாயப்படுத்தியிருக்கக்கூடிய ஈரானிய நாடாளுமன்றத்தினுடைய தேசிய பாதுகாப்பு குழுவினுடைய செய்தி தொடர்பாளர் இப்ராஹிம் ரிசாவி அப்படிங்கிறவர், அவர் என்ன சொல்கிறாருன்னா, அமெரிக்காவுக்கு அமைதி பேச்சுவார்த்தையை விட ஏவுகணைகளுடைய மொழி தான் நன்றாக புரிகிறது அப்படின்னு சொல்கிறார். 2 தரப்பும் வெளிப்படையாக தாக்கி கொண்டதை தொடர்ந்து உலக அளவில் பங்குச் சந்தைகளுடைய கடுமையான சரிவையும் பார்க்க முடியுது. போர் பதற்றத்தினுடைய எதிரொலியாக ஆசிய சந்தைகள், ஐரோப்பிய சந்தைகள், அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுடைய வால் ஸ்ட்ரீட், இது எல்லாமே வீழ்ச்சியை பதிவு செய்திருக்கிறது. முதலீட்டாளர்கள் தங்களுடைய பங்குகளை அவசரமாக விற்று தீர்த்துட்ருக்காங்க. அமெரிக்க தளங்கள் தாக்கப்பட்டதற்கு பதிலடியாக ஈரானுடைய கேஷ்மீர் ஐலாண்ட் இருக்கு இல்லையா, இதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். அதை குறிவச்சு அமெரிக்காவுடைய சென்காம் கடுமையான தாக்குதலை நடத்தியிருக்கு. கேஷ்மீர் ஐலாண்ட் பேர்சிய வளைகுடாவில் அமைந்திருக்கக்கூடிய ஈரானுக்கு சொந்தமான மிகப்பெரிய ஒரு தீவு. சர்வதேச எண்ணெய் வர்த்தக பாதையான ஹார்முஸ் நீரிணைக்கு ரொம்ப அருகில் இருக்கிறதுனால ஈரானுடைய தெற்கு கடற்கரைக்கு அப்பால் அமைந்திருக்கக்கூடிய ஒரு தீவாகவும் இது இருக்குது. இந்த தீவு அதனுடைய தனித்துவமான பாறை அமைப்புகள், பள்ளத்தாக்குகள், குகைகள், அது மட்டும் இல்லாமல் கடல்சார் காடுகளுக்காக அறியப்படக்கூடிய ஒரு தீவு. யுனெஸ்கோவினுடைய உலகளாவிய புவிசார் பூங்காக்களுடைய அந்த பட்டியலில் கூட இந்த தீவு இடம்பெற்றிருக்கு. பாரசீக வளைகுடாவில் பயணிக்கக்கூடிய அமெரிக்க போர்க்கப்பல்கள், அதேபோல் சர்வதேச எண்ணெய் கப்பல்கள்லாம் விரைவாக சூழ்ந்து தாக்கக்கூடிய வல்லமை கொண்ட நூற்றுக்கணக்கான சிறிய அதிவேக படகுகள் இந்த தீவினுடைய மறைவிடங்களில் தான் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள், அதுபோல் வான் பாதுகாப்பு அமைப்புகள் இந்த தீவில் இருக்கக்கூடிய மலை குகைகள்லையும் நிலத்தடி தளங்கள்லையும் ரகசியமாக வைக்கப்பட்டிருக்குது. காஷ்மீர் தீவினுடைய பாறை அமைப்புகளை பயன்படுத்தி ஈரான் என்ன பண்ணுதுன்னா, ஏராளமான நிலத்தடி இராணுவ கட்டமைப்புகளை உருவாக்கி வச்சிருக்கு. அமெரிக்கா இல்லைனா இஸ்ரேல் இவங்களுடைய வான்வழி தாக்குதல்களால் எளிதில் அழிக்க முடியாதவாறு பங்கர் பஸ்டர் குண்டுகளையும் தாங்கக்கூடிய திறன் கொண்ட ஏவுகணை நகரங்கள், மிசைல் சிட்டிஸை இங்கே உருவாக்கியிருக்கிறதா சொல்லப்படுது. ஈரானுடைய நவீன ரெடார் கண்காணிப்பு அமைப்புகள், அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சாதனங்கள் இந்த தீவில் நிறுவப்பட்டிருக்கின்றன. அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீவு தான் இது. இவை பாரசீக வளைகுடாவில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய 5வது கடற்படை, யூஎஸோட 5th ஃப்ளீட் இருக்கு இல்லையா, அது இல்லாமல் பிற மேற்கத்திய நாடுகளுடைய நடமாட்டங்களை 24 மணி நேரமும் கண்காணிச்சுட்டு இருக்குது. பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்க கடற்படை தலைமையகம், அதேபோல் குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்கள், இதுக்கு பக்கத்திலேயே இந்த காஷ்மீர் ஐலாண்ட் இருக்குது. இதனால் அமெரிக்காவோட போர் மூலம் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துச்சுன்னா மிக குறுகிய தூர ஏவுகணைகள், அது மட்டும் இல்லாமல் தற்கொலை படை ட்ரோன்கள்,
இது மூலமாக அமெரிக்க தளங்களை துல்லியமாக தாக்கக்கூடிய ஒரு ஏவுதளமாக இந்த தீவை ஈரான் பயன்படுத்திட்டு இருக்கு. இதன் காரணமாக அமெரிக்காவுடைய இராணுவ ஆதிக்கத்திற்கு சவால் விடக்கூடிய ஈரானுடைய இந்த மூழ்காத போர்க்கப்பல் அப்படின்னு இந்த தீவை வர்ணிக்கிறாங்க. இந்த கெஷ்ம் தீவு இருக்கு இல்லையா, இது ஹார்முஸ் நீரினுடைய நுழைவாயிலில் அதனுடைய மிக குறுகிய பகுதிக்கு மிக அருகில் அமைந்திருக்கிறதுனால இந்த சர்வதேச கடல் வழி பாதையை கட்டுப்படுத்துறதுல மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய ஒரு பிரதேசமாக இருக்குது. ஹார்முஸ் நீரினுடைய அகலம் மிக குறைவானது. இதில் சர்வதேச கப்பல்கள் பயணிக்கக்கூடிய கடல் வழி பாதை இருக்கு இல்லையா, அது இன்னும் குறுகலானது. இதை பற்றி நம்ம விரிவாக பார்த்துருந்தாலும் இங்கே இதுக்கான ரிலேட்டட் சப்ஜெக்ட்னால அதை மீண்டும் நம்ம நினைவு கூறுறோம். கெஷ்ம் தீவு இந்த நீரணைக்கு இணையாக மிக நீண்ட பரப்பளவோடு அமைந்திருக்கிற ஒரு ஐலாண்டு. இதனால் இந்த நீரிணை வழியாக செல்லக்கூடிய ஒவ்வொரு வணிக கப்பலும் எண்ணெய் டேங்கரும் கெஷ்ம் தீவினுடைய மிக அருகிலேயே கடந்து செல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்குது. இந்த தீவில் இருந்து கொண்டு முழு கடல் வழி பாதையையும் ஈரானால் எளிதாக கண்காணிக்க முடியும். அமெரிக்கா, இஸ்ரேல் போன்ற நாடுகளோட மோதல் ஏற்படும் போது இந்த தீவை ஒரு இராணுவ அரணாக பயன்படுத்தி ஹார்முஸ் நீரிணையை முற்றுகையிடுறதுக்கு போதிய யுத்திகளை ஈரான் வச்சிருக்கு. இந்த தீவை மூடிட்டா உலகளாவிய கச்சா எண்ணெய் விநியோகம்ங்கிறது ஸ்தம்பிச்சிரும். சர்வதேச பொருளாதாரம் பெரும் பாதிப்பை சந்திக்கும். இந்த தீவோடைய தெற்கு மற்றும் கிழக்கு கடற்கரைகள் இருக்கு இல்லையா, இது நேரடியாக ஹார்முஸ் நீரிணையை நோக்கியவாறு அமைந்திருக்கிறதா இருக்குது. ஹார்முஸ் நீரிணை பாரசீக வளைகுடாவுடைய கதவு அப்படின்னு சொன்னால் அந்த கதவோட தாழ்பால் இந்த கெஷ்ம் ஐலாண்ட். இந்த தீவு தன் வசம் இருப்பதனால தான் ஈரானால் ஒட்டுமொத்த சர்வதேச எண்ணெய் வர்த்தக பாதையையும் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளத்தையும் கூட தன்னுடைய அழுத்தத்தின் கீழ் வைத்திருக்க முடியுது. இந்த தீவுல இருக்கக்கூடிய நிலத்தடி ஏவுகணை சேமிப்பு கிடங்குகள், அது மட்டும் இல்லாமல் ட்ரோன் ஏவுதளங்களை குறிவச்சு அமெரிக்கா துல்லிய தாக்குதலை நடத்தியிருக்கு. இதில் சில ஏவுகணை ஏவுதளங்களும் கண்காணிப்பு ரேடார்களும் சேதமடைஞ்சிருக்கிறதா தெரியுது. ஹார்முஸ் நீரிணையை அச்சுறுத்த பயன்படுத்தக்கூடிய IRGCயினுடைய அதிவேக தாக்குதல் படகுகள் இருக்கு இல்லையா, அது நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய கடற்படை மறைவிடங்கள், அது மட்டும் இல்லாமல் சிறிய ரக துறைமுகங்கள் அமெரிக்க ஏவுகணைகளால் தாக்கப்பட்டிருக்கின்றன. இந்த தீவுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஈரானிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள், சேமிப்பு முனையங்கள், அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலால் அங்கே கடுமையான தீ விபத்து மற்றும் விநியோக தடை ஏற்பட்டிருக்கிறது. சில பகுதிகளில் இராணுவ தகவல் தொடர்பு, அதேபோல் ரெடார் இணைப்புகள் தற்காலிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த தீவின் மீதான குண்டுவீச்சு மற்றும் கடலில் எண்ணெய் கப்பல் தாக்கப்பட்டதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய கச்சா எண்ணெய் கசிவு இருக்கு இல்லையா, இது இந்த பகுதியினுடைய அரிய கடல்சார் வாழ்விடங்களுக்கும் சுற்றுச்சூழல் சமநிலைக்கும் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கு. கெஷ்ம் ஐலாண்ட் ஒரு ஃப்ரீ ட்ரேட் ஜோனில் கூட இந்த திடீர் வான்வழி தாக்குதல் காரணமாக தீவில் இருக்கக்கூடிய வணிக வளாகங்கள், உள்ளூர் போக்குவரத்து, துறைமுக நடவடிக்கைகள் இதெல்லாம் முழுமையாக முடங்கியிருக்குது. பொதுமக்கள் மற்றும் தொழிலாளர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயரணும் அப்படின்னு அரசு அறிவுறுத்தி இருக்கிறது. இதுக்கிடையில் தான் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தைகள் முற்றிலும் முடங்கிவிட்டதாக வெளியான செய்திகளை அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மறுக்கிறார். ஈரானோட ஃபார்ஸ் செய்தி நிறுவனம் 2 நாடுகளுக்கும் இடையே எட்டப்படவிருந்த ஆரம்ப கட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம், அது மட்டும் இல்லாமல் அதற்கான தகவல் பரிமாற்றங்கள் முற்றிலும் நிறுத்தப்பட்டு விட்டன அப்படின்னு செய்தி வெளியிட்டுச்சு. இந்த செய்தி முற்றிலும் தவறானது அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய ட்ரம்ப், அமெரிக்காவுக்கு ஈரானுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகள் ஒருபோதும் நிற்கவில்லை, இன்று வரைக்கும் தொடர்ந்து இடைவிடாமல் நடந்து கொண்டு தான் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, ஈரானுக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கையும் விடுக்கிறார். கடந்த 47 ஆண்டுகளாக ஈரான் மேற்கொண்டு வரக்கூடிய அமெரிக்க எதிர்ப்பு மற்றும் பிராந்திய விரோத போக்குகளை இனிமேலும் அனுமதிக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறார். இந்த பேச்சுவார்த்தைகள் எங்கு போய் முடியும் என்று யாருக்கும் தெரியாது, ஆனால் ஈரான் ஏதோ ஒரு வழியில் அமெரிக்காவோட ஒரு இறுதி ஒப்பந்தத்தை எட்டியே ஆக வேண்டும், அதற்கான நேரம் வந்துவிட்டது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ட்ரம்ப் குறிப்பிடுறாரு. ட்ரம்ப்போட பேச்சுவார்த்தை நடப்பதாக சொன்னாலும் ஈரான் தரப்பில் அவநம்பிக்கைகளும் நிலவுகின்றன. இதுக்கு முதன்மையான காரணம் அமெரிக்காவுடைய இரட்டை நிலைப்பாடு. ஒரு பக்கம் அமைதி பேச்சுவார்த்தைன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே இன்னொரு பக்கம் அமெரிக்க இராணுவம் வான்வழி தாக்குதல்களை நடத்துறத ஈரான் கடுமையாக எதிர்க்குது. லெபனானில் இஸ்ரேல் நடத்தி வரக்கூடிய தாக்குதல்களுக்கு அமெரிக்கா ஆதரவளிப்பதையும் ஈரான் சுட்டிக்காட்டுது. போர் நிறுத்தம் அப்படிங்கிறது அனைத்து முனைகளிலும் ஒரே நேரத்தில் அமல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் ஈரானுடைய நிபந்தனை. அமெரிக்காவுடைய வெறும் வாய்மொழி வாக்குறுதிகளையோ அல்லது தற்காலிக போர் நிறுத்த பிரகடனங்களையோ நாங்கள் நம்ப தயாராக இல்லை அப்படின்னு ஈரான் சொல்லுது. அதுக்கு பதிலாக பொருளாதார தடைகளை நீக்கிறது உள்ளிட்டவைகளில் உறுதியான மற்றும் நடைமுறை சாத்தியமான சரிபார்ப்பை, அதாவது டேஞ்சிபிள் வெரிஃபிகேஷன்ஸை ஈரான் தொடர்ச்சியாக கோரிக்கிட்டு இருக்குது. அமெரிக்காவுடைய உள்நாட்டு அரசியலில் எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சியினரும் ட்ரம்ப்போட சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய சிலருமே கூட ஈரானோட மென்மையான அணுகுமுறையை கையாள்வதாக ட்ரம்ப்பை விமர்சிச்சிருக்காங்க. இத்தகைய விமர்சனங்களை வெறும் சத்தங்கள், வெறும் நாய்ஸ் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கக்கூடிய ட்ரம்ப்
பொறுமையாக இருங்க, இறுதியில் எல்லாம் சுமூகமாக முடியும் அப்படிங்கிறாரு. இதில் மிகவும் விசித்திரமான விஷயம் அப்படின்னா, களத்தில் 2 நாட்டு இராணுவங்களும் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலமாக தீவிரமாக தாக்கிக்கிட்டு இருந்தன. அதே நேரத்தில் பின்னணியில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதே போல் ஈரானிய பிரதிநிதிகள் தங்களுடைய ரகசிய பேச்சுவார்த்தைகளை ஒரு நாள் கூட விடாமல் தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது வெளியில் யுத்தம் உள்ள ராஜதந்திரம் அப்படிங்கிற இரட்டை யுத்தி இங்கே அரங்கேற்றிருக்கு. ஒரே நேரத்தில் போரும் சமாதான பேச்சுவார்த்தைகளும் கைகோர்த்து செல்லக்கூடிய இந்த விசித்திரமான ஒரு சூழல் இருக்கு இல்லையா? இந்த சூழலில் 2 நாடுகளும் தங்களுடைய இராணுவ ஆதிக்கத்தை விட்டுட்டு ராஜதந்திர பாதையில் ஒரு சுமூகமான முடிவை எட்ட வேண்டியதுங்கிறது தற்போதைய உலக நாடுகளுடைய தேவையாக இருக்கிறது. மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.